புதுச்சேரி மக்களுக்கு இண்டி கூட்டணி பல வழிகளில் ஆபத்தானது. அண்டை மாநிலமான தமிழ்நாட்டையே பாருங்கள். அங்கே இண்டி கூட்டணி அரசின் நிர்வாகம் படுதோல்வி அடைந்துவிட்டது. மத்திய அரசுடன் எப்போதும் மோதல் போக்கை கடைபிடிப்பதே இண்டி கூட்டணி கட்சிகளின் ஒரே வேலை. குறிப்பாக மத்திய அரசு நிதி தரவில்லை என்று வாய் கூசாமல் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் சொல்லும் பொய்யை புள்ளி விவரங்கள் கொண்டு உடைக்கிறோம், கேளுங்கள். 10 ஆண்டுகால மன்மோகன் சிங் ஆட்சியில் 60,047 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதியாக வழங்கப்பட்டது. இதுவே பிரதமர் மோடியின் 9 ஆண்டுகால ஆட்சியில் மட்டும் 2,28,880 கோடி ரூபாய் நிதி பெற்றுள்ளது தமிழகம். அதாவது பிரதமர் மோடி ஆட்சியில் கிட்டத்தட்ட 4 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்போது புதுச்சேரிக்கு வருவோம். புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம். நமது வளர்ச்சிக்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பு மிக அவசியம். மத்திய அரசின் மானியமாக 10 ஆண்டுகால மன்மோகன் சிங் ஆட்சியில் புதுவை 9,179 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. ஆனால் அதுவே பிரதமர் மோடியின் 9 ஆண்டுகால ஆட்சியில் மட்டும் புதுவைக்கு 22,069 கோடி ரூபாய் நிதி அளிக்கப்பட்டுள்ளது. இது 140% அதிகம். வளர்ச்சி திட்டங்களுக்காக மன்மோகன் சிங் ஆட்சியில் வெறும் 18,692 கோடி ரூபாய் மட்டுமே பெற்ற புதுவை பிரதமர் மோடி ஆட்சியில் 2023 வரை மட்டும் 40,525 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. அதாவது 2 மடங்குக்கும் அதிக வளர்ச்சிப் பணிகள் பிரதமர் மோடி ஆட்சியில்தான் புதுவையில் நடந்துள்ளன. தப்பித்தவறி இண்டி கூட்டணி புதுவையில் கால் பதித்தால் இந்த உண்மைகளை மறைத்துவிட்டு திமுகவை போல் மத்திய அரசு மீது வீண் பழி சுமத்தும் அழுக்குணி அரசியலை கையில் எடுக்கும். இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான உண்மைகள் என்னவென்றால் 2029 வரை மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சிதான் தொடரப்போகிறது. புதுச்சேரியின் சுய வருமானம் 6,000 கோடி ரூபாய். மத்தியிலிருந்து கிடைக்கும் நிதி 4,000 கோடி ரூபாய் ஆகும். அதாவது நமது மொத்த வருவாயில் 40% மத்திய அரசை சார்ந்தது. இது மட்டும்தான் பிரதமர் மோடி ஆதரவு பெற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க காரணமா என்றால் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது. குற்ற விகிதம் 2% குறைந்துள்ளது. குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரும் விகிதம் 95% உயர்ந்துள்ளது. அரசு பள்ளிகள் அனைத்தும் 100% CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. கல்வித்தரத்தில் நாம் தமிழ்நாட்டை விட பல குறியீடுகளில் முன்னணியில் இருக்கிறோம். எனவே தொடர்ச்சியான வளர்ச்சி, உறுதிமிக்க சட்டம் ஒழுங்கு மற்றும் வளமான எதிர்காலம் அமைய மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே வாக்களிப்போம். இண்டி கூட்டணியை மீண்டும் விரட்டி அடிப்போம்.